என்னோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் 4 பேர்த்த சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இதே மாதிரி அடுத்த வீடியோ வரும்னா கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி சரியான நான் வந்து இப்பதான் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி விளையாட ஆரம்பிச்சிருக்காரு தம்பி. இதே மாதிரி கமெண்ட் பண்ணி காட்டியும் அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். அதனால கமெண்ட் பண்ணி இது யாருன்னா சிமரின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அவனோட அண்ணன். மக்களே, வீடியோ எல்லாம் நல்லா போடுறேண்ணா, கரெக்டாக போடுறேண்ணா, சொல்லுங்க. என்ன மக்களே, ஆதரவு முழுக்க முழுக்க எனக்கு வேணும் மக்களே. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ முடிச்சுட்டான். ஆனா நான் இந்த மேட்ச் ஓடு எனக்கே ஆச்சரியமா இருக்கு மக்களே. ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும் இந்த வீடியோ மக்களே. நீங்க இன்னும் vlog மாதிரி வரது எப்படி தெரியுங்களா, அது வந்து சனி ஞாயிறு தான் வரும் மேக்ஸிமம், சரிங்களா? ஏன்னா அதிகமாக பார்க்க மாட்டீங்க, நீங்க பார்த்தீங்கன்னா டெய்லி போடலாம். சப்ஸ்கிரைபர் வந்து ஷார்ட்ஸ் தான் மக்களே டெய்லியும் போட்டுருப்பேன். சனி ஞாயிறு மட்டும்தான் vlog வரும். என்ன கூட்டம் குளிக்க போயிட்டாரு, அவர் வந்தோடனே பார்க்கலாம். ஓடி அவருக்கு பதிலாக நாம தான் பேசிக்கணும். அவர் வந்து பிஸியாக இருக்காரு, அதான் நம்ம லைட்டாக ஆடுறவன் அப்படின்னு வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மக்களே மக்களே ஷார்ட்ஸ் தான் மக்களே வியூ அதிகமாக போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. விளாகு போடுறேன் சனி ஞாயிறு. கண்டிப்பாக இந்த வாரம் தான் என்னால் போட முடியல, கொஞ்சம் ஒர்க்கு பாப்பா ஃபங்க்ஷன் இருந்தங்காட்டி போட முடியல. கண்டிப்பாக இனி சனி ஞாயிறு விளாகாட்டம் வந்துடும். அடுத்தது டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ட்ரிப்ஸ் அண்ட் கிளிப்ஸ்லாம் சொல்கிறேன், நிறையா போடுறேன், வீடியோ நிறையா வந்துருக்கேன். ஆனால் எடுத்து மக்களே டைம் ஆகுது. நான் ஒருத்தனா நான் ஒரே ஒருத்தன் தான் ஆடுறேன். ஸ்குவாட் கூட இல்லை மக்களே, எல்லாம் சின்ன பசங்க தான் விளாட்றாங்க மக்களே. ஸ்குவாட் கூட இன்னும் ஒருத்தன் கூட இல்லை. ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அருணுன்னு, கூப்பிட்டாங்க. ஆமாம், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ல பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. திரும்ப சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. வேற லெவலா நல்லா ஆடுறேண்ணா. என்னோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா விளாட்றேண்ணா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு. ஏன்னா ஃபோனு கொஞ்சம் லேக் ஆகுது, பழைய ஃபோன் தான் வச்சிருக்கேன். இன்னும் ஃபோன்லாம் இருந்துச்சுன்னா நல்லா விளாடுவேன். இதுக்காகவே மக்களே, உங்களுக்காகவே நல்லா இன்னும் நான் போய் ட்ரைனிங் போய் கேம் பிளே கொடுத்துருக்கேன் மக்களே. அதில் நல்லா விளாண்டு பழகிட்டு இருக்கேன். அளவுக்கு நான் மூமெண்ட் கொடுத்துட்டே வட்டா பண்ணி பழக போறேன். அப்படிதான் பண்ண போறேன். பழகிட்டு நீங்க பாருங்க, போரா இருக்காது. இப்ப பாருங்களேன், இப்ப பாருங்க எப்படி ஆடுவாங்க இந்த மேட்ச். சரியான டேமேஜ் கொடுத்துருவாரு அவரு. சரியான டேமேஜ் கொடுத்துருவாரு மாத்தி மாத்தி. சும்மா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கூட்டம் வீடியோவை பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அதான் கைஸ், உங்களுக்கு ஏதாவது அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்காச்சும் நான் ஒரு வழியாக ஐநா கூட்டம் வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டி கோட்டடா அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை மக்களே. அவர் அங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சா அவ்வளோதான் மக்களே. நண்பர்களே, நான் எனக்கும் பிரின்ஸ் ப்ரோக்கும் ரொம்ப நாளா பகை இருக்கு. என்ன பகை?
3 ரிவெஞ்ச் எடுக்க மாட்டோம் எனக்கு அவன். அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டான், அதுல ஜெயிச்சேன். மொத்தம் 3 அப்படின்னு சொன்னான். அந்த அவ்வளோ வச்சிருக்காங்க. என்னாச்சும் நான் ஜெயிச்சுட்டேன். அது நான் கம்பேக் கொடுத்து நானே அவங்களும் அதுல என்ன பிரின்ஸ் ப்ரோவோட தங்கச்சியும் ரிஸ்கும் செத்து போயிட்டாங்க. அதான் தோத்துட்டாங்க. அடுத்து நான் வந்தேன். இப்பதான் ஆடி பார்த்தேன். நான் தான் அந்த போட்டு மொத்தம் மத்திட்டேன் நண்பர்களே. எப்படி நேர் பண்ண மாட்டான். இங்க பாருங்க, இது ஒரே சொல்றேன் மட்டும் சொல்லி இவங்க 2 பேர்த்த போட்டு நான் அடிச்சுட்டு இருப்பேன். அந்த தாக்குல நம்மளால அடிச்சுட்டு வாய் வச்சுட்டான். வாடா ஏன் 1v தப்பில்ல, நான் இப்பதான் ஆடி பழகுறேன். 1v3 எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு ஆட மாட்டேன். 1v3 மக்களே, நான் ஆடி பழகணும்னு தான் அவங்ககிட்ட போயிட்டு இருக்கேன். அப்பப்ப நான் இப்படி அமைதியாயிருவேன். அதை தெரிஞ்சுக்காதீங்க. திடீர்னு ஒரு மைண்டு அழுத்திடும், எங்கேயோ போய் நானே சிடியா போயிருந்தோம். அந்த மேட்ச் ஒரே ஒட்டிட்டாங்க. நான் அடிச்சேன், என்ன பேக் வந்து அவளே அடிச்சு பூயா அதான் இந்த ப்ரோ அந்த மேட்ச் மக்களே. மாஸ்டர் எடுத்துக்க மக்களே. நானும் 4 அடி அடிச்சுட்டு கால் போடுறேன். விழுவனாங்கிறதுக்கு பாருங்க, ரோமர் மாதிரி மக்களே. நான் எப்பயா இருக்கு மாஸ்டர், நான் கூட ஒருத்தன் இருக்கான். அவன் கூட போனேன் மக்களே. போனேன் மக்களே, வெறும் பேசிட்டான், ஆடவே மாட்டேன்ட்டான். அவனும் அடிக்கிறான், அவங்களும் சாகவும் மாட்டானுங்க. அப்புறம் சரிப்பா ஆடி பழகிறானா, சரி நம்ம கூட வந்தா அவனும் ஏறுவான் அப்படின்னு நான் போனேன். அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நான் 4 மேட்ச் தோத்துன்னு வைங்களேன், நைட்டுக்கு வந்து நான் அழகா அடிச்சிருவேன். நேத்தா முந்தா நேத்து மக்களே, நான் அவன் செத்துட்டாரு. செத்தோடனே நான் ஒருத்தன் தான் இருந்தேன்னா 1v2 பண்ணேன். 1v2 பண்ணல. எக்ஸாம் ஹெட்ஷாட் வாங்கினானா, ஹெட்ஷாட் வாங்கினோடனே எங்க அப்பா வந்தாங்க. அதுக்கு சரி என்ன செய்யறாச்சுன்னு பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு சிரிச்சான். ஃபர்ஸ்ட் 2 சிரிப்பு போட்டான். எதுக்குடா சிரிக்கிறான், நீ எக்ஸாம்ல ஹெட்ஷாட் அடிச்சில. சரி பையன் அதுக்கு தான் சிரிப்பான் போல, ஏதோ யோசிச்சிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நைட்டு 10 மணிலேருந்து 1/2 மணி நேரமா சிரிச்சுட்டே இருக்கான் மக்களே. எனக்கும் சிரிப்பு தாங்க. அவன் சிரிக்கிறத பாத்தீங்கன்னா நீங்களே சிரிச்சு போயிருந்தீங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எதுக்குடா சிரிக்கிற, சொல்றான்னா சொல்லவே இல்ல. அப்பா இருந்தாரு போல, அதனாலதான் சொல்லல. அப்புறம் காலையில வந்தான். இன்னைக்கு காலையில வந்து சிரிச்சுட்டே இருந்தேன். எது சிரிச்சிங்கன்னு கேட்டீங்களா, இப்ப சொல்றேண்ணா அப்படின்னா. எங்க அப்பா நேற்று செல்லுக்கில வட்டாரா, அதை பார்த்துட்டு பைத்தியக்காரன் சிரிச்சிருக்காங்க. பாவி இருக்காடா இவ்வளவு சிரிப்பு சிரிச்சா நானும் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு சிரிப்பே காணல. இப்படிதான் சொல்றாங்க மக்களே. அது போன வாரம் அந்த வீடியோல பாத்துருப்பீங்கல்ல. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வேணுமா, பார்த்து எப்படி இருந்துச்சு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணா தான் எங்களுக்கு தெரியும் வீடியோ எப்படி. நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசினா தான் அவங்க கேட்கும். அதான் நீங்க தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நீங்க பண்ணாதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போட்டோ இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது மூச்சுலாம் பேசிட்டு இருக்கேன்னா இதுக்காகவே லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அப்பா பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, 2 பேருமே பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காரணம் இது. உங்களோட ரிலேஷன்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.